ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினஸாக இருக்கிறவங்க கூட சூப்பராக அருமையாக பண்ணிக்கலாம். நமக்கான பொருள் நம்மளே பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதனால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 2 கட் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 6 கட் பேங்கிள்ஸுமே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் ரேட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட வந்து நிறைய சைஸ்லேயும் கிடைக்குது, ஃப்ளாட் வளையல் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பேங்கிள்ஸுமே கிடைக்குது. நான் வந்து எனக்கு எடுத்துருக்கிறது ஃப்ளாட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு டெய்லரிங் ஐட்டம் கிடைக்கிற கடைகளில் வந்து உங்களுக்கு ரொம்பவே அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லேஸ் ஸ்டோன் ஃபேன்சி ஸ்டோர் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு இருக்கும். சில்க் த்ரெட் எப்போவுமே எல்லா கடையிலையுமே வந்து இப்போ விற்கிறாங்க. ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து டெய்லர் ஷாப்லேருந்து அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ஏற்கனவே வந்து குச்சி போடுறதுக்காக வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கூடவே ஃபேப்ரிக் க்ளூ தாங்க. இப்போ வந்து நம்ம அந்த த்ரெட்டு சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ரைட்டிங் பேடு இல்லைன்ற எதனா கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண த்ரெட்டுன்றதுனால செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இல்லைனா வந்து அது ஃபுல்லு சிக்காயிடும். பேடில் வந்து ஒரு பக்கமாக நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டை வரல அழுத்தி பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 30 கவுண்ட்ஸ் அளவுக்கு நம்ம சுற்றிக்கலாம். நீங்கள் 20லேருந்து 30 வரைக்கும் எப்படி வேணாலும் சுற்றலாம். 50 கூட சுற்றலாம். உங்களுடைய பேங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் வந்து 30 கவுண்ட்ஸ் முடித்தோன்னே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துலையே கட்டர் வச்சு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க்ளூ போட போகிறோம். நம்ம அப்படியே வந்து க்ளூ தடவி ஒட்டினோன்னா அந்த த்ரெட் எல்லாமே வந்து சிக்காயிடும். ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து கலைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கம் போட்டு ஃப்ளாட்டாக வந்து தடவிக்கோங்க. அப்போ நமக்கு சுற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது கம் தடவினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 தடவை சிக்கு இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேங்கிள் எடுத்துக்கலாம். எடுத்து உள் பக்கமாக வந்து இந்த மாதிரி க்ளூ தடவிக்கோங்க. வெளியில் தடவக்கூடாது, உள் பக்கம்தான் தடவணும். தடவிட்டு நம்ம சுற்றி வச்சுருந்த த்ரெட்டை இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு நம்ம வந்து அப்படியே சுற்றி எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம், சுற்றும் போது மேலே மேலே சுற்றக்கூடாது, சைடில் தான் சுற்றணும். பக்கத்தில் தான் நம்ம சுற்றி எடுக்க போகிறோம். சுற்றும்போது நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றுங்க, இல்லாட்டா லூஸ் வந்துடும் த்ரெட்டு. பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாமல் நம்ம நல்லா இழுத்து விட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பேங்கிளுக்கு தான் வரும். இதே மாதிரி இன்னும் 30 கவுண்ட்ஸ் வந்து சுற்றி எடுத்து இன்னும் ஆஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. இது எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா, உள் பக்கமாக க்ளூ போட்டு நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக எடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். உள் பக்கமாகவே, வெளியில் வரக்கூடாது அந்த பிசுறு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னாக்கா சூப்பராக வந்து ஒட்டிக்கும். இன்னும் ஆஃப் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம க்ளூ தடவி சுற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கானதை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற ஆஃப் பேங்கிளையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லா பேங்கிளையுமே சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த 2 பெரிய பேங்கிள் மட்டும் பிங்க் கலரில் சுற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் நமக்கு ட்ரை ஆகிடும். நான் வந்து 2 பேங்கிளுமே சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்து ப்ளூ கலர் தான் சுற்ற போகிறேன், நேவி ப்ளூ. இந்த சின்ன பேங்கிள்ஸில் நேவி கலர் த்ரெட்டு அதே மாதிரி நம்ம சுற்றி எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்குமே வந்து நான் 30 கவுண்ட்ஸ் தான் சுற்றிக்கிறேன். இதே மாதிரி கம் போட்டு தடவிட்டு
இதுலேயுமே நம்ம உள் பக்கமாக கம் போட்டு தடவி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது குட்டி பேங்கிள்ன்றதுனால ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நம்ம கையிலே ஒட்டிட்டு வந்துடும். ஏன்னா கையில் கம் இருக்கிறதுனால அதனால் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே காற்றார விட்டுட்டு நீங்கள் சுற்றும் போது கரெக்டாக வந்துடும். இல்லைனா க்ளூ தடவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், இது காஞ்சிருச்சு. நம்ம இதை ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய இந்த 4 பேங்கிளுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். நான் வந்து இது ரொம்ப கிராண்டாக பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஹெவியாக கிராண்டாக வேணாம். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வர வீடியோவில் நான் போடுறேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் பேங்கிள்ஸ், இல்லைனா வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட நீங்கள் நடுவில் வச்சு போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பொட்டாவாக இருக்கிற ஸ்டோன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் இருக்கிற பிங்க் வித் ப்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பேங்கிள்ஸில் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டாவாக இருக்கிற அந்த ரவுண்டு வந்து வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா ஸ்டோன் கூட கட் பண்ணி சுற்றி ஒட்டலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ அடுத்ததாக வி ஷேப்பில் கம் போட்டுட்டு நான் இந்த வந்து ஸ்டோனை வந்து ஒட்ட வச்சிடுறேன். இதுக்கு வந்து க்ளூ பென் இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் ஒட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ளூ பென் வாங்கிக்கோங்க. ஸ்டோன் ஒட்டுறதுக்குனே செப்பரேட்டாக வருது. நான் வந்து அதை வாங்கலை. ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு கேப் வச்சு நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் 2 பக்கமும் ஒட்டிக்கிறேன். என்னடா இந்த வீடியோ லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. நான் வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அதனால தான் வந்து வீடியோ லென்த்தாக போகுது. இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி இதை வந்து பிஸ்னஸாகவும் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வெறும்னே இந்த மாதிரி ஒட்டிட்டு கூட நீங்கள் சுற்றிலும் வேறு டிசைன் கூட கொடுக்கலாம். நான் வந்து அதுக்கு ஆப்போசிட் நேராக வந்து பிங்க் கலரே ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் நம்ம வந்து ப்ளூ கலர் தான் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ரவுண்ட் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து அந்த லீஃப் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனையும் ஒட்டிக்கலாம். சேம் நம்ம அந்த பக்கம் போட்ட டிசைன் தான் இந்த கலர்லேயும் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இதை வேறு டிசைனில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வச்சுட்டு கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக நம்ம எதனா ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இதே மாதிரி ப்ளூ கலர் ஒட்டியாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 5 to 6 hours வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக வந்து ஒட்டிக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகணும். அவ்வளோதான். நம்ம இப்போது 4 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போது சென்டரில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக ஸ்டோன் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியாக வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கேப் இருக்கிற இடத்துல அந்த 4 பக்கமும் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டி ஸ்டோன் வந்து கோல்டன் கலரில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும், ப்ளஸ் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இப்போது ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியாச்சு. இது பக்கத்தில் நான் 2 குட்டி ஸ்டோன் ஒட்டி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுலேயே உங்களுக்கு பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். எல்லாமே வந்து நம்மளுடைய ஐடியா தாங்க. இப்போது கம்மு கையில் ஒட்டுறதுனால கையிலே ஒட்டிக்குது. இதே உங்களுக்கு க்ளூ பென் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட நம்ம இன்னொரு பேங்கிலையும் இதே மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பேங்கிள்ஸ் ப்ளூ கலரில் நம்ம இதில் வந்து நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா, இது ரொம்ப குட்டி 2 கட் வளையலன்றதுனால 6 கட்ஸ் வளையலன்றதுனால இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை மாத்திரம் நான் ஒட்டிடுறேன். இதே மாதிரி நான் வந்து கேப் விட்டு எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒட்டிடுறேன். நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து என்னுடைய கட்டை விரல் தள்ளி அதுக்கப்புறம் பண்ணுறது தான் இது. அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 3 பேங்கிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாகவும் வச்சுக்கலாம். நான் 2 பேங்கிள்ஸில் வந்து ப்ளைனாக வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் நான் வந்து அதை ப்ளைனாக விட போகிறதில்ல, ட்ரையாங்கிள் ஷேப் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நான் காய வச்சிடுறேன். காய வச்சுட்டு நான் வந்து அந்த ட்ரையாங்கிளுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து நம்ம ஸ்டோன் வச்சது. இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன் வச்சு பண்ணது. அவ்வளோதான், நம்மளுடைய பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சிம்பிள் அண்ட் சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க
பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை வந்து ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரியும் போடலாம். நம்ம எப்படி வேணாலும் செட் பண்ணி போட்டுக்கலாம். இது நடுவில் நம்ம பேங்கிள் செட் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.